2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. பேஜ் நம்பர் புதிய ஏற்பாட்டில் 254வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிக்கலாமா? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலில் 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கள்ளர்களால் வந்த மோசங்களாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களாலும் பட்டணங்களால் உண்டான மோசங்களாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களாலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த வசனத்தை இந்த இடத்திலே எழுதுகிற தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாதாரணமான ஊழியக்காரன் அல்ல. இவன் ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன். அந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலால அவனுடைய உருமால்களிலே அற்புதம் நடந்தது, அநேக மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள், எவ்வளவோ அற்புதங்கள் அவங்க மூலமா நடந்தாலும் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதி வச்சிருக்கிறார்னா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை நிறைய பகுதிகளை என் ஊழியத்துல சந்தித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற நம்ம கேட்கலாம், அவர் தான் நல்ல பெரிய ஊழியக்காரராச்சே, அவர் தான் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்துறவராச்சே, அவர் நிறைய வியாதிகள் எல்லாம் சரி பண்ணிட்டாரு, அப்ப ஏன் அவருக்கு இந்த மாதிரி போராட்டம் வருது, எதற்காக அவருக்கு இந்த மாதிரி போராட்டம் வரணும், அதுவும் இத்தனை பிரச்சனையா அப்படின்னு நம்ம கேட்போம். எஸ், ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் பயன்படுத்தும் போது சாதாரணமாக பயன்படுத்துவதில்லை. உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் சந்திக்கிற நிறைய பிரச்சனைகளின் வழியாக ஆண்டவர் ஊழியக்காரனை கொண்டு போய் அந்த பிரச்சனையினுடைய தாக்கத்தை குறித்து நிறைய நேரத்தில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வச்சு அதற்கு பிறகு நிறைய தினங்களை திறப்பிலே நிற்க வைக்கிறார். அப்படி திறப்பில் அவங்க நிற்கும் போது அவங்க வார்த்தையில வல்லமை இருக்குது, அவங்க பிரசங்கத்துல வல்லமை இருக்குது, அவங்க ஜெபத்துல வல்லமை இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடக்காதவர்கள் ஜெபிப்பதற்கும் கடந்தவர்கள் ஜெபிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் நம்ம கூட ஒரு பழமொழி சொல்லுவோம், காய்ச்சல் எல்லாம் அத காய்ச்சலும் தலைவலியும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாருக்காக அதிகமாய் மிக பிரயாசம் எடுத்து ஜெபிக்கிறோனோ இல்லையோ, இந்த தூக்கமே இல்லாம வர்றாங்க பாருங்களேன். யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி தூக்கமே இல்லை, தூக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல நம்ம இப்படிதானே இருந்தோம், நம்ம இப்படி இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சோ இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இந்த பிரதர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நம்மை அறியாமலே அவர்கள் மேல் ஒரு மிகப்பெரிய தாகம், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு உந்துதல் நமக்கு வருது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரனா இருக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு விச அவர்களுக்குள்ள வந்துட்டு போயிரும், வந்துட்டு அவர்களுக்குள்ள தங்கி இருக்காது. இதுதான்டா நான் அப்படின்னு காமிக்கிறதற்கு ஆண்டவர் சில நேரங்களிலே அனுமதிப்பார். இன்றைக்கு அநேகம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு கஷ்டமே இல்லை, நமக்கு ஒண்ணுமே வராது, நமக்கு ஏன் வரணும், நம்ம கூட கடவுள் இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு வராது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட விசுவாசத்திலே இருக்கிறது நல்லதுதான். உண்மையிலே நமக்கு வரும்னு நம்ம விசுவாசிக்க வேண்டாம், அப்படி வரும்னு விசுவாசி
விசுவாசிக்க வேண்டாம். ஆனா எனக்கு வரவே வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை எனக்கு அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிச்சாலும் நான் அதிலிருந்து வெற்றி பெற்று வருவேன் என்கிறது தான் உண்மையான ஆவிக்குரிய படிப்பினையே தவிர எனக்கு இனி ஒண்ணுமே வராது அப்படின்றது படிப்பினவே இல்லைங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம வாசிச்சோம்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே வந்திருக்குமே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலே இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கடந்து போவானே, ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உபவாசத்தில் இருக்கிற நீங்கள் கேட்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே பாஸ்டர், நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் தானே, நான் ஜெபிக்கிறவன் தானே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எங்கேயுமே எந்த காரியத்திற்கு நான் போனதில்லையே, ஆண்டவரை தான் நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்க வேதனையோட அந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, மகளே மகனே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உபத்திரவங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அந்த உபத்திரவங்கள் அநேகருக்கு நீங்கள் ஜெபிக்கும்படியாக, அநேகருக்கு நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக, அநேகருடைய வாழ்க்கையிலே நடக்கிற கஷ்டத்தினுடைய அந்த விதத்தை அறிந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் அனுமதிக்கிறாரே தவிர உங்களை நிர்மூலமாக்கும்படியாக அல்ல. இன்னொன்று, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறதற்கு மூலமாய் நீங்க ஆண்டவருக்காக பெரிய பிரகாசிக்கிறவர்களாய் நிற்பீர்கள், நீங்கள் பயன்படுகிறவர்களாய் நிற்பீர்கள். ஆனா அந்த உபத்திரவம் கடைசி வரையிலும் உங்களோடு இருக்கவே இருக்காது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல பல பாடுகளை பட்டு கொண்டிருக்கலாம். நான் அடிக்கப்படுகிறேன், நான் வியாதியாக இருக்கிறேன், நான் ராத்திரி பகல் முழுவதும் தூங்காமல் விழித்திருக்கிறேன். இப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து வந்த சில பாதைகளின் வழியாக ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லுவாரே, ஆனால் நான் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், இல்ல, அது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நிரந்தரமாகவே ஆகாது, அது இருக்காது, அது வந்துட்டு அது போயிடும். ஏன்னா அது வர்றதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நமக்கு அதன் வழியாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு விசை நான் மிகவும் பலவீனப்பட்டு விட்டேன். இந்த ஊழியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஊழியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அம்மை நோய் அப்படின்னா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த கொப்பளங்களால நம்ம சரீரம் நிரம்பி இருக்கும். ஆனா நிறைய பேர் அதை தவறா சித்தரிப்பாங்க. அந்த அம்மை நோய் யாருக்கும் வரக்கூடாது. அதுவும் அன்னைக்கு அந்த நோய் வரும்போது நிறைய பேர், ஐயோ பாஸ்டருக்கு அந்த நோய் வந்துச்சா அப்படின்னு. அது ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கின் டிசீஸ் தான், நம்முடைய தோலில் வருகிற ஒரு வியாதி தான் அந்த வியாதி. ஆனா அந்த வியாதியை இவங்க ஐதீகமா அதை இதையும் பண்ணி அது என்னமோ வித்தியாசமா வர்ற வியாதின்னு அப்படியே மாத்திட்டாங்க. எனக்கு அந்த வியாதியினாலே கொடுமையாய் தாக்கப்பட்டேன். அப்படின்னா கொஞ்சம் அல்ல, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே கொப்பளத்தினால வாயில நாக்குல சாப்பிட முடியாத அளவிற்கு அந்த கொப்பளங்களால் என்னுடைய சரீரம் அப்படியே நிரம்பிருச்சு. அப்போ அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நான் பொதுவாக ஆலயத்தில் இருக்கிற எந்த ஜெபத்திற்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் தவறுனதே இல்லை. ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் என்னுடைய திருச்சபையிலே இல்லாமல் இருந்ததே இல்லை. ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த லாக்டவுன்ல தான் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை திருச்சபையில் நடத்த முடியலையே தவிர, நான் அந்த லாக்டவுன் வர்ற வரைக்கும் ஒரு வாரம் கூட நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவறுனதே இல்லை. அதுவும் ஊழியத்திற்கு இந்த ஊழியம் ஆரம்பித்ததற்கு பிறகு ஒரு சண்டே கூட என்னுடைய திருச்சபையை விட்டுட்டு நான் எங்கேயுமே வெளியே போனதில்லை. ஆனால் இடை கூட்டங்களுக்கும் அப்படித்தான். நான் இருந்தால் அந்த கூட்டத்தில் இருப்பேன். அப்போ இடையில ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வைத்திருந்தோம். ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு என்னால் வர
வர முடியல. உடம்பு முழுக்க அந்த கொப்பளங்களால் நிரம்பி இருந்தது. அப்ப நிறைய கேள்விக்குறிகள். உங்களுக்கு இப்படி வரலாமா? உங்களுக்கு ஏன் இப்படி வந்துருச்சு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி இந்த வியாதி வரக்கூடாதே அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் போது அந்த தனி அறையில நான் இருந்து, ஆண்டவரே, இந்த வியாதியை நீர் எனக்கு அனுமதிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த சூழ்நிலையிலே இந்த வியாதி இவ்வளோ கன்வென்ஷன் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, வெளியே பிரசங்கியாரை நாங்கள் அழைச்சி பயன்படுத்தும் போது எப்படி இப்படி இந்த மாதிரி வியாதி வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவரிடத்துல நான் மன்றாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு ஜெப ஆவியினால் என்னை நிரப்பினார். இதுவும் ஒரு நன்மைக்கு தான் மகனே, இது வெகு சீக்கிரத்துல கடந்து போய்விடும், இதுல ஒரு பெரிய நன்மை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் என் கூட பேசினார். உடனே அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தலையில தொட்டு பார்த்தா தலையில அப்படியே ஏகப்பட்ட கொப்பளங்கள் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கொப்பளத்துக்கு மேலேயும் கரத்தை வச்சு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இந்த ஒரு கொப்பளத்திற்கு ஒரு ஆத்துமா, ஒரு கொப்பளத்துக்கு ஒரு ஆத்துமா, கிட்டத்தட்ட 180க்கும் அதிகமான கொப்பளங்கள் என்னுடைய தலையில இருந்துச்சு. அந்த எல்லா கொப்பளத்தையும் தொட்டு 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 அப்படியே ஒவ்வொரு ஆத்துமா வேணும் அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு பல மணி நேரம் தாண்டி போயிருச்சு. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனம் எல்லாம் சரியாயிருச்சு. அந்த புண்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருச்சு. வித்தின் 3 மாதத்திற்குள்ள 3 monthsக்குள்ள திடீரென்று ஒரு டக்குன்னு ஒரு பெரிய வளர்ச்சியை எங்க திருச்சபையில நான் கொடுத்ததை என்னுடைய கண்கள் கண்டது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல, உபவாச ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நான் நல்ல பிள்ளை தானே, நான் உண்மையாய் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எனக்கு இது வரக்கூடாது இல்ல, உங்களுக்கு இது வரக்கூடாதுன்னு 1000 பேர் உங்களை பார்த்து சொன்னாலும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வருமே ஆனால் நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆனால் ஒன்றுமே நமக்கு நிரந்தரமாய் அது இருக்காது. அதனுடைய முடிவில் இல்லைன்னா அந்த பலவீனத்தை கர்த்தர் ஒரு காரணத்தோடு தான் அனுமதிப்பார். அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய மகிமையை உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மிக கவனமா இருக்க வேண்டியது எதுலன்னா, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அனுமதிக்கும் போது உங்க மனசு ஒண்ணு மட்டும்தான் சொல்லணும், இது வெகு சீக்கிரத்துல கடந்து போகும், இது வெகு சீக்கிரத்துல கடந்து போகும். அதான் நான் ஒரு நாள் வெளியில வாகனத்துல போகும்போது ஒரு வாலிப தம்பி அவனுடைய வாகனத்துல அதிகம் அழகாய் ஒரு வார்த்தை எழுதியிருந்தான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதியிருந்தான். அப்ப நான் உண்மையிலே என்ன நினைக்கிறேன்னா, அந்த தம்பி யாரை பார்த்து எழுதினானோ தெரியல, ஆனா உண்மையாய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னா பைபிள்ல தாங்க இருக்குது. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் எல்லாருடைய சம்பவத்திலையுமே முடியும் போது என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, இதுவும் கடந்து போகும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை அனுபவம் முடியும் போது அவன் சொல்கிறான், இந்த சிறைச்சாலை அனுபவம் கடந்து போகும். தான் ஒரு அடிமையாக இருக்கும் போது சொல்றான், இதுவும் கடந்து போகும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இத்தனை சூழ்நிலையிலும் கடந்து வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, இது என்னை அழித்து விடுமோ, இதிலிருந்து நான் வெளியே வர முடியாதோ, நான் என்ன துரோகம் பண்ணினேன், நான் என்ன பாவம் பண்ணினேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அவனுடைய முதுகை தட்டி சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த வியாதியும் இந்த பிரச்சனையும் இந்த நெருக்கமும் வெகு சீக்கிரத்திலே உன்னை விட்டு கடந்து போகும், அது உன்னை விட்டு போயிடும். ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வெற்றியோட இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்பி ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது வெகு சீக்கிரத்துல கடந்து போகும். பாஸ்டர், பல வருஷமா போராடி கொண்டிருக்கிறேனே, பல மாதமாய் போராடி கொண்டிருக்கிறேனே, இது எனக்குள்ளே தங்கன மாதிரி இருக்குது, என் சரீரத்தில் அந்த வியாதி ஒண்ணு
ஒண்ணா மாறினது மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, இதுல இருந்து இனி மரணம் வரைக்கும் எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று நினைக்காதீர்கள். உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டமும் நீங்கள் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம், நீங்க பயன்படுத்தப்படுகிற ஒரு வழி. நான் நம்புறேன், இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நான் நிற்கும் போது எனக்கு ஒன்றும் இல்லாதது போல சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல உங்களுக்கு தெரிந்தாலும், நான் நம்புவேன் இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு, இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு என் பின்பாக எத்தனையோ நுகங்களை சுமந்திருக்கிறேன், எத்தனையோ பாடுகளை சுமந்திருக்கிறேன். இந்த பாடுகளெல்லாம் சுமக்கும் போதுதான் அந்த மாதிரி பாடுள்ளவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு, அந்த மாதிரி பாடுள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறதற்கு ஆண்டவர் அழகாய் அந்த பாடுகள் மூலமாய் என்னை படிப்பிக்கிறார். ஆனால் இதுவரையிலையும் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் இந்த 20 ஆண்டுகளாய் ஒன்றை மட்டும் கண்டு கொண்டேன், எதுவுமே எனக்கு நிரந்தரமாய் இருப்பதில்லை. எந்த பாடுகளுமே எனக்கு நிரந்தரமாய் இருப்பதில்லை. எல்லாம் ஒரு சமயம் வரும். ஆனால் வந்த இடம் தெரியாமல் அது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து விட்டு அது பாட்டுக்கு கடந்து போகும். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் உங்களோடு பேசுகிறார். சிஸ்டர் உங்களோட பேசுகிறார், பிரதர் உங்களோட பேசுகிறார். அப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த காரியம் முடிவிற்கு வரும், இந்த சூழ்நிலை முடிவிற்கு வரும். இது ஒரு சின்ன பாடத்தை உனக்கு கற்பித்து கொடுத்து விட்டு, இது ஒரு சின்ன அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து விட்டு, இது ஒரு சின்ன காரியத்திலே உன்னை உயிர்ப்பித்து தட்டி எழுப்பிவிட்டு இது கடந்து போயிடும். இது ஆண்டவரை உன் பக்கமாய் நெருங்கி உன்னை சேர வச்சுட்டு இந்த பலவீனம் உன்னை விட்டு மாறிவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள்.